டேய் நீ இன்னுமாடா சிங்கிளா இருக்க? டேய் அங்கே உன் வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகிட்டு இருக்குடா, என்னடா பண்ணுற நீ? டே 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 உனக்கு ஒரு பையனை பிடிச்சா கூட சொல்கிறேன், நான் சேர்த்து வச்சுறேன்டா, பயமா இருக்குடா டே. ரீசன்ஸ் ஒய் ஐ எம் ஸ்டில் சிங்கிள். ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணல நீ? பண்ணனே, ஆனால் அவங்க தான் என்னைய பண்ணல. சரி இந்த டேட்டிங் ஆப் ஏதாச்சும்? அதையும் பண்ணனே. அப்புறம் கேஷுவல்ஸ் ஓகேவான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? எங்க ஆபீஸ்ல கேஷுவல்ஸ் அன்லோடு இல்ல, ஃபார்மல்ஸ் மட்டும் தான் போட்டு போகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஜோக் ஜோக் இல்லையா? சரி ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுப்போமே, உடனே ரிப்ளை பண்ணா மச்சான் அலையாதடா. சரி கொஞ்சம் லேட்டா ரிப்ளை பண்ணா டேய் ஓவரா சீன் போடுறான்றானுங்க. என்னடா இவ்வளோ ஃபார்முலாவா இருக்கு, என்னடா இது அப்படின்னு கேட்டா மச்சான் உனக்கு கேமே புரியல மச்சான் அப்படின்றான். கேமா? இதெல்லாம் எப்பட கேம் ஆக்குறீங்க? டே நான் பிடி பீரியட்ல கூட கேம் ஆட மாட்டேன்டா. என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. சரி பசங்க தான் இப்படி பொண்ணுங்களாம் தெளிவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா சித்தப்பா கூட சுத்திக்கிட்டு இருந்தா. என்னம்மா சித்தப்பாவா அப்படின்னு கேட்டா பார்த்து பேசுவோம் அவர் ஏன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றா. நீ ஏண்டி இவரு கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா லவ் ஹாஸ் நோ ஏஜ்ரா அப்படின்றா. அந்த ஏஜுக்கு வந்தப்ப நீ வேர்ல்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டேடி. சரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாள் டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்படா கமிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கேட்டா மச்சான் எனக்கு ஒரே ஃபியர் ஆஃப் கமிட்மெண்டா இருக்குடா அப்படின்றான். டேய் ஃபியர் ஆஃப் கமிட்மெண்டா உனக்கு? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்க இவகிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தா இதுக்கு மேலே நாளை பின்ன யாரு கூடயுமே சுத்த முடியாதோ அப்படின்ற ஒரு குட்டி பயம். இப்படி எல்லாமே மோசமா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் உருகி உருகி எஃபர்ட்ஸ் போட்டு லவ் பண்ணி அவன் போவான் ரிலேஷன்ஷிப்ல. பா இந்த காலத்துலயும் காதல் வாழுதுடா அப்படி இருக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல போனதுக்கு அப்புறமா நீயாடா இது, அப்ப இவ்வளவு நாள் நீ பண்ணதெல்லாம் நடிப்பா. இப்படி டைம் பாஸ்க்கு டேட்டிங் போய் டைம் பாஸ் ஆகலான்னு அடுத்த ஆளுக்கு போய் காதல் அழிஞ்சே போயிருக்கிற இந்த காலத்துல நான் சிங்கிளா இருக்கவே பழகிக்கிறேங்க. நான் மற்ற பசங்க மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலா நான் ரொம்ப நல்லா கொஞ்சம் வேற நம்ம. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்.